ஹாய் காய்ஸ், நாங்கள் இது STG கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க முடியுது தான் இன்டூ த டெத்துங்கிற கேம் பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி போன வீடியோவில் நம்ம வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர். இதே மாதிரி அந்த வீடியோக்கு வந்து இன்டூ த டெத்து கேம் போடுங்க ப்ரோ அப்படின்ற ஒரு கமெண்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ணிடலாமாடா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன்னா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ப்ளேனாக கொடுக்குறோம். சரி, மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நிறையா. சரி, அது உள்ளே போனாலே அது தெரியும், பார்த்துக்கலாம். மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து போனஸ்ஸு. இதில் நம்ம எதுவும் காயின்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வேணாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட். என்ன அது கட்சீனா? ஓ, ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகிருக்கு. அதுலேருந்து நம்ம பையன் ஓடுறியான். ஜகடம் ஜகடம் ஜகடகடம். அதோட இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறையா வாட்டி ட்ரை பண்ணோம். அதில் 3000 மீட்டர் வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். அதை இப்போ பிரேக் பண்ணுறது தான் ஹை ஸ்கோர் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். அதை பிரேக் பண்ணுறது தான் இப்போ நம்ம டார்கெட்டு. சரி, அங்கே ஒரு லூட் இருக்குது, அந்த லூட்டை போய் எடுக்கலாம். இந்த சின்ன சின்ன லூட்ஸில் வந்து நமக்கு பெரிய பெரிய விஷயம் கிடைக்கும். என்னடா காமெடி பண்ணுறான்னு கேட்டால் உண்மைதாங்க. இப்போ ஒரு கன்று கிடைக்கும், நெக்ஸ்ட்டு ஒரு கன்று கிடைக்கும், அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமானது கிடைக்கும். அங்கே பாருங்க. ஓ மை காட், விட்டுட்டோமே. அந்த ரெட் கலரில் என்ன இருக்குன்னா டாக் இருக்கும். நமக்கு என்னடா பெட்டிக்குள்ளே டாக் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. அந்த லூட்டை வந்து பிடிச்சோம்னா நம்ம கூட ஒரு டாக் வரும். அந்த டாக் வந்து நமக்கு எதுவும் ஆகாமல் முன்னாடி இருக்க ஜாம்பிஸ்லாம் கடிக்கும். போயிட்டே இருக்கும். இப்போ தான் 1000 வர போகிறோம். 1000 இவன் இது தூக்கி போட்டுடுறாங்க. புல்லட் முடிஞ்சோடனே பைத்தியக்காரன். புல்லட் முடிஞ்சால் ஒன்று பாக்கெட்லேயே வைக்கணும், இல்லைன்னா கையிலே வச்சுட்டு ஒரு தைரியத்துக்காச்சும் வச்சுக்கணும். அவ்வளோதான், எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, நாங்கள் சொன்ன மாதிரியே அடுத்த ஒரு கன்று கொடுத்துருக்கானுங்க. இந்த இடம் தான் கொஞ்சம் டேஞ்சரு. எந்த பக்கத்தில் இது எது வரும் அதுனே தெரியாது. சைடில் ஒரு கை வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான். சரி, அங்கே ஒரு லூட் இருக்குது, அதை எப்படியாவது போய் எடுத்துடணும். மிஸ் பண்ணிட்டோம். சே, இது நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது நார்மலாக தான் ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் விளாடும் போது தான் தெரியும் இதோட சீரியஸ்னஸ்ஸு. இதோட ஒரு சென்சிட்டிவே ஒரு அளவு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் விளாடும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளாடணும். இங்கே பாருங்கள், கீழே இருந்தெல்லாம் எந்திரிச்சு வரான். இதடா வீடு உடஞ்சி வீடு. ஒன்றும் அதுக்குள்ளே ஒரு லூட்லாம் இருக்காதா? உண்மை இருக்காது. கண்ட்ரோல் தாங்க பயங்கரமாக சொதப்புது. பைன் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அப்போ கண்ணு கடிச்சிச்சு. ஓ, இது சிங்கிள் ஷாட் ரிவால்வர். ஏன் பேரே தானா? ஆமாம், அது வந்து நம்ம ஒரு தாட்டி ஷூட் பண்ணாலே அவங்க செத்துவாங்க. மை காட், ஐயோ, பிடிச்சிட்டோம். ஏழை பேசிகிட்டு இருக்கும்போது இவனை கவனிக்க மறந்துட்டேன். 2000 மீட்டர்ஸ், இன்னும் 1000 மீட்டர்ஸ் போயிருந்தால் நம்ம முடிச்சிருக்கலாம். ரெக்கார்ட் பீட் பண்ணியிருக்கோம். சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு விளாட்லாம். கீழ் 5 ஜாம்பிஸ் வித் ஷார்ட் கன். ஷார்ட் கன்னை வச்சு 5 ஜாம்பிஸ் கொண்டுட்டோமா? பரவாயில்ல, ப்ரோ பிளேயர் தான். உங்களுக்கு இப்போ நம்ம ஸ்டார்டிங் கன் வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் கன் சரி ப்ளே கொடுக்கலாம். ஸ்டார்டிங் வித் கன். நைஸ். ஹெட்ஷாட்டு. எங்கள் ஆர்மி மேன்லாம் பயங்கரமாக ஜாம்பியாலாம் வரானுங்க. ஒரு சாதாரண மனுஷனே இவ்வளோ போராடிட்டு இருக்கேன். ஆர்மி மேன் வந்து ஜாம்பி ஆகிற அளவுக்கு ரொம்ப வீக்கான. எனக்கு என்னமோ நீங்கள் லைக் பண்ணல, எவ்வளோ பிடிக்க போகிறேன்னு வருது. என்னாச்சு? ஓ, செட்டிங்ஸ். மேக் இட் த்ரூ 5 ஃபாரஸ்ட். எனக்கு புரிஞ்சிருச்சு. 5 ஃபாரஸ்ட். இப்போ இது ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக, நெக்ஸ்ட் ஒரு லேண்ட்ஸ்கேப் வரும். அதான் அந்த சோளக்காடு மாதிரி இருக்குது. அடுத்த லேண்ட்ஸ்கேப் வந்து அந்த பைன் ஃபாரஸ்ட்டு. அது மாதிரி ஒரு 5 புரியுதா? அது மாதிரி ஒரு 5 ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம தாண்டி இருக்கோம்னா நமக்கு அந்த ரிவார்டு தருவாங்க. மறுபடியும் தூக்கி போட்டான்டா கண்ணை. சரி, இன்னொரு கண்ணு வந்துச்சு. நமக்கு பிடிச்சது 1 ஷாட் ரிவால்வர் போட்டு தெரிக்கிறது. அப்பா யாத்தே மிஸ் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு குறிக்கோளோடு இருக்கோம். ஏன்னா அடுத்த வீடியோ போடுறதா இருந்தால் நாங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் பண்ண போகிறோம். இல்லைன்னா நாங்கள் வீடியோவே போட மாட்டோம். தூக்கி போட்டேன் நான். மறுபடியும் போட மாட்டோம்ல. நான் போடுவேன். ஓ மை காட். ஓகே, இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் எங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். மை காட், பிடிச்சிட்டா. ஐயோ, கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. ஆனால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சென்சிட்டிவ் சுத்தமாக நல்லா இல்லை. ஓகே, இதில் கன்று வேணாம். சரி, ஸ்டார்டிங் கன் வேணாம். நமக்கு லூட் அங்கங்கே இருக்கும், பார்த்துக்கலாம். சரி, இது என்னையா அது? எப்படியாவது டாகை பிடிச்சிடணும்.
டாக் எப்படியாவது பிடிச்சிடணும். ஏன்னா அது நம்ம வியூவர்ஸ்க்கு காட்டணும் டாகை. நாங்கள் விளாட்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ரோ பிளேயர் ஆஃப் எஸ்டிஜி இஸ் அ ப்ரோ பிளேயர்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஷார்ட் கன் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் நூபுடாடி நீ பெரிய நூபுடான்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அவங்க மூஞ்சியில் கறியை பூசுகிற மாதிரி. பிடிச்சிட்டோம் டாக். எப்படி அண்ணன் கேம் பிளே ஒரு தாவியில் பிடிக்கிறியா நம்ம பையன்? பயங்கரம். அந்த ஷார்ட் கன்னும் பயங்கரமாக தான் இருக்குது. ஷார்ட் கன்னு பயங்கரமாக இருக்குது, நம்ம டாக் அதை விட பயங்கரமாக இருக்குது. இந்த டாகோட ஸ்பெஷாலிட்டி சொல்ல மறந்துட்டேன்னா என்ன சொன்னேன்னா என்னது இந்த டாக் என்ன பண்ணும் அப்படின்றத பற்றி சொல்லிட்டேன். பரவாயில்ல, எதுக்கும் சொல்லிக்கிறேன். நமக்கு ஸ்ட்ரெயிட் த்ரூவாக என்ன ஜாம்பி என்ன ஒரு க்ரியேச்சரோ ஜாம்பி பக்கத்தில் வந்தாலும் அந்த டாகு நம்ம கொள்றதுக்கு முன்னாடி அதை போய் கொண்டுரும். ஆனால் நம்ம டாபுக்கு ஓமைகாட் நம்ம டாகுக்கு ஒன்றும் ஆகாது. அது ஒன்று தான் கொஞ்சம் நல்லது. என்னங்க இந்த மிஷின் கன்னு நான் ஒரு கன் சொன்னேன்ல, அதான் இது மிஷின் கன். 60 புல்லட் இது ஹோல்ட் எப்போ எங்கள் ஃப்ளூக்குங்க ஜஸ்ட் மிஸ்ஸு. எம்மா ஏங்க இது ரொம்ப பரவாயில்ல. இந்த புல்லட் ஒன்று தான் நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இந்த கன்னில். கண்டினியூஸாக அந்த 1600 கிட்டத்தட்ட. கமான் 2000 ப்ளீஸ். கை நடக்குதே. எங்கள் லைக் போடுங்க. இன்றைக்கி லைக் போடலன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நீங்கள் லைக் போடுற அந்த ஆரா வந்து எங்கள் தலைக்குள்ளே பாஞ்சு எங்கள் விரலுக்குள்ளே போய் விளாடணும். ஆமாம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பஞ்சை ரெடி பண்ணேன். எங்க ஐயோ போட்டேன்னா இப்போ முட்டிட்டான்டா. சோலி முடிஞ்சுன்னு நினச்சேன். நான் கூட மரத்தில் முட்டி பரவாயில்ல ஓடுறானே பயங்கரமா. உசுர கை விரல் நுனியில் பிடிச்சி ஓடுறான். அது புரியுது. இந்த கேம் பேர் என்னது மறந்துடுச்சு. இன்டு த டெத். இது இன்டு த டெத் பார்ட் 1 தான். இன்டு த டெத் 2ங்கிற இன்னொரு கேம் இருக்குது. அந்த கேம் இன்னுமே சுவாரஸ்யமாக இருக்கும். புது வெப்பன்ஸ் தருவானுங்க. அது உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் கிட்டத்தட்டங்க 2600. எங்க ராங்குங்க. அது என்ன சொல்லுவானுங்க. சரி இது லாஸ்ட் இல்லை, நம்ம இன்னொரு கேம் ஆடலாம். ரைட் த கேம். இதெல்லாம் தேவையில்ல. மேக் இட் த்ரூ 5 ஃபாரஸ்ட் 4 to கோவா. சரி ஸ்டார்டிங் வைப்பமா எதுலையாதோ வேணுமா என்ன? சரி வச்சுக்கலாம். போகிறோம். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இன்டு த டெத் 2. அது பயங்கரமாக இருக்கும் அந்த கேம். உங்களுக்கு நான் ஏன் அந்த கேம் சூஸ் பண்ணல? இல்லையே இவ்வளோ பேசுறியே, அப்போ அந்த கேமை போய் விளாட வேண்டியதா பைத்தியக்காரான்னு கேட்டிங்கன்னா அந்த கேம் 1.9 GB. மறுபடியும் முடிச்சிட்டா. நாங்கள் ஆல்ரெடி சொன்னது தான். இது வந்து இன்னும் ஒரு கேம் விளாட்றோம் அவ்வளோதானே. இன்னும் ஒரு கேம் விளாட்றோம், அதில் ஜெயிக்கலைன்னா அவ்வளோதான். 1.9 GB அந்த வாக்கிங் இன்டு த டெத்துனால நாங்கள் இது ஏற்றிட்டோம். அப்புறம் வந்து இந்த கேமுக்கு நாங்கள் பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரிலாம் போடணும். அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், போடுவோம். ஆமாம், பிகாஸ் இது ஒரு என்லெஸ் கேம்னால நாங்கள் வந்து கேம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான், இது இனிமேல் போட வேணாம்லாம் விட்டுட்டு போக முடியாது. நாங்கள் பார்ட் 2 இதுக்கு இந்த கேம்லேயே நாங்கள் பார்ட் 2 போட்டாலும் போடுவோம். பிகாஸ் அடுத்த கேம் நீங்கள் என்ன சொல்கிற வரைக்கும் நாங்கள் இதுதான் போடுறது. அதுவும் நீங்கள் உங்களுக்கு இந்த கேம் வேணும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கமெண்ட் தானே, அது கூட பண்ண மாட்டீங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஓகே, டாக் போயிடுச்சுடா ஏலே. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஓகே, உங்களோட ஒரு ப்ரைடு குறைஞ்சிடும்னு வச்சுக்கோங்க. ஏன் கமெண்ட்டுக்கு இப்போ என்ன பிரச்சனை? கமெண்ட்டு தானே, போய் ஏதாச்சும் ஃபன்னியாக வச்சு கமெண்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஓகே, ஏதோ சொல்ல வந்தியே. இல்லை அங்கே டாக் இருந்துச்சு, டாக் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் இப்போ ரொம்ப தூரம் போகலான்னு இருக்கேன். 4000 5000 6000 போகலான்னு இருக்கேன். அவ்வளோதாங்க. 1000 1 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் பண்ணிட்டு பாஸ் பண்ணிடணும். அப்படி எங்க அவ்வளோதான். சூப்பராக சொன்னேன் 6000 போகலான்னு. என்ன வாய் வச்சு வச்சுமோ. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து ரசிக்க வேணாமா. பாய்.